ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா, நான் ஒன்லைன்லாம் சொல்லி கதையை ஸ்பாயில் பண்ண விரும்பல. ரொம்பவே க்யூட்டான ரொமான்ஸ் மட்டும் இல்லாமல் காமெடி மெசேஜ் நிறைய விஷயங்களை கலந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மூவி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறனால நம்ம 4 பார்ட்ஸாக பார்க்கலாம். சரி வாங்க நம்ம ஹீரோயினி கூட ட்ராவல் பண்ணலாம். பார்க்குறதுக்கு குட்டியாக க்யூட்டாக இருக்கிற இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயினி. சரியான சுட்டித்தனமான இருக்கிற ஜாலியான பொண்ணு. ஆனால் படிப்புன்னு வந்துட்டால் மட்டும் போதும். அதுவும் மேக்ஸ் சப்ஜெக்ட்னா கிளாஸ் எப்படா முடியும்னு தூங்கிட்டே இருப்பாள். அன்றைக்கி அப்படி தான் இந்த மேக்ஸ் கிளாஸ் எப்படா முடியும்னு பார்த்துட்டே இருக்கும்போது அதை சாரு கவனிச்சிட்டு வா இங்கே வா தூங்கிட்டா இருக்க வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவ்வளோ நேரம் உட்காந்து தூங்கிட்டு இருந்தவ இப்போ போய் நின்றுட்டு தூங்கிட்டு இருக்கா. இந்த மண்டைக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது, ஒரு டேபிள் கூட தெரியாதா, இன்னும் 2 நாளில் யூனிவர்சிட்டி எக்ஸாம் வரப்போகுது, இந்த லட்சணத்தில் நீ இப்படி இருந்தால் எப்படி பாஸ் பண்ணுன்னு அவரும் அவரோட ஸ்டைலில் ஒரு அடி கொடுத்துட்ருக்கிறாரு. ஹீரோயினோட ரியாக்ஷனே இதுதான் போல், டெய்லியும் வாங்குறதா நாட்டுக்குது. ஆளை விட்டால் போதுன்னு போய் திரும்பியும் உட்காந்துக்கிறா. கிளாஸ் முடிய இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு அங்கே இருக்கிற வாட்டர் ட்ராப்ஸை வச்சு கிளாஸ் முடிய இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்துட்ருக்கா. வீட்டுக்கு வந்து அவள் அம்மா இப்படி அப்பா மாதிரியே மேக்ஸில் வீக்காக இருக்கான்னு புலம்பிகிட்டே இருக்காங்க. போதுமா, சும்மா எதையாவது சொல்லிகிட்டே இருக்காத, முதல்ல நீ இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவை பார்க்குறத நிறுத்தி இதை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கடுப்பாகி எந்திச்சு போயிடுறா. ஹீரோயினிக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் இருப்பாள். அவளோட பேர் சோ. அவளுக்கு அடிக்கடி நோஸில் ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஹீரோயினுக்கு என்ன பயனா, நாளைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேறு இருக்குது, நம்ம அம்மா வேறு நம்மளை ரொம்ப நம்புகிறாங்க, ஆனால் நம்ம எப்படியும் ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டே பயந்துட்டுருக்கா. அடுத்த நாளும் வந்துடுது. காலையிலே அம்மா புள்ள எக்ஸாம் எழுத போகிறாளேன்னு விரட்டி அவள் பேக்கில் ஸ்நாக்காக வச்சிட்ருக்காங்க. என்ன என்றைக்கும் இல்லாத அக்கறைன்னு கடுப்பாகி கிளம்பி போயிட்டுருக்கா. பேர் படிக்கலனாலும் பஸ்ஸில் சும்மா புக்கை ஓப்பன் பண்ணி வச்சு சீன் காமிச்சிட்ருக்க மாதிரியே நம்ம ஹீரோயினையும் புக்கையே பார்த்துட்ருக்கா. இப்போ ஸ்டாப்பிங் வேறு வந்துடுது. பிரேக் போடுறதுல புக்கு கீழே விழுந்துடுது. அது யாரோ எடுத்து தராங்க. வாங்கிட்டு புக்கு விழுந்த பதட்டத்தில் கொடையை பஸ்ஸிலேயே உள்ளே விட்டுட்டு வந்துடுறா. மழையும் இப்போ வேகமாக பெஞ்சிட்டே இருக்குது. இன்னைக்கு எல்லாமே தடங்களாக நடந்துகிட்டே இருக்கே, அப்போ நம்ம கண்டிப்பாக ஃபெயில் தான் அப்படின்னு செம்ம வயிற்றில் இருக்கா. அவளுக்குள்ள நிறையவே பயமாக இருக்குது. அந்த பில்டிங் பார்த்த உடனே ரொம்ப பயமாகிடுது. அந்த பயத்தை ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒரே ஓட்டமாக ஓடி தனியாக போய் நின்றுக்கிறா. அப்போ விழுகிற மழையை பார்த்து என்னை தயவு செஞ்சு காணாமல் போக வச்சுட்டு இல்லை மறைய வச்சுட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அங்கே தேங்கி கிடக்குது இல்லையா கொஞ்சம் தண்ணி, அதுக்குள்ளே இருந்து டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. என்னடா இதுக்குள்ளே இருந்து சத்தம் கேட்குதுன்னு பக்கத்தில் போய் பார்க்குறா. அங்கே வந்து அவளுக்கு ஒரு சிம்பிள் மாதிரி தெரியுது. அப்படியே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஏதோ தண்ணி தொட்டி மாதிரி இருக்குது. சுற்றி அந்த அரசவி ரிச்சுவல்ஸ் மாதிரி ஏதோ நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காகனா அந்த ஊரில் மழை வரணுன்றதுக்காக. பட் இவங்க பண்ணுற ரிச்சுவல்ஸ் சத்தம் மட்டும் ஹீரோயினிக்கு அதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. சரி ஒரு காலம் மட்டும் விட்டு பார்க்குறேன்னு பார்த்தா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. அங்கே அரசனும் மழை வர மாதிரியே தெரியல. நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலான்னு இப்போ இடத்த காலி பண்ணலான்னு இப்போ கிளம்ப போகிறாரு. இப்போ மேகலாம் இருட்டுக்கட்ட ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் மழை வரப்போகுதுன்னு எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே ஹீரோயினி என்னடா பண்ணுறது, எக்ஸாமும் போயிடுச்சு, வீட்டுக்கும் போக முடியாது, குதிச்சிடுறா கைப்புள்ளன்ற மாதிரி அதுக்குள்ளே குதிச்சிடுறா. அதை ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு பயந்து போயிடுறான். என்ன இந்த அக்கா உள்ளே போயிட்டாங்கன்னு. உள்ளே குதிச்ச ஹீரோயினி போயிட்டே இருக்கா. எங்கே செத்து போயிட போகிறோமோன்னு மேலே வர ட்ரை பண்ணுறா. அப்படியே மேலே வந்து பார்த்தா இப்போ தொட்டியில் வச்சு ரிச்சுவல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த தொட்டிக்குள்ளேருந்து எழுந்திக்கிறா. அதாவது டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்டிக்கே வந்துடுறா. பட் அது அவளுக்கு தெரியாது. என்னப்பா கொரியன் ட்ராமா ஷூட்டிங்கா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. இங்கே காட்டுற அரசர் தான் நம்ம ஹீரோ. யார் நீ, மனுஷனா இல்லை ஏலியனா, எப்படி தொட்டிக்குள்ளேருந்து வந்தேன்னு கேட்கும்போது நான் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து கோசம் பேர் போல் கொரியாவில். பட் அந்த காலத்தில் கோசம்க்கு என்ன அர்த்தம்னா இந்த ஜெலட்டன் இல்லாத ஒரு பாவப்பட்ட பையன் அப்படின்னு அர்த்தமா. அது கேட்டிருந்தோன்னே ஹீரோயினி ஒரு பையனே முடிவு பண்ணிடுறாங்க. ஹீரோ பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினியோட மேக்ஸ் டீச்சர் தான். அவர் பார்த்துட்டு என்ன சார் நீங்கள் எப்போ நடிக்கிறதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறா. என்ன இது அமைச்சரே இப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறாளே அப்படின்னு எல்லாருமே கத்தி எடுத்து கழுத்தில் வச்சிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினி வந்து ஏதோ ப்ராப்பர்ட்டி செட்டுன்னு நினச்சிட்டு ஆனால் உன்னா இதை கட்டிடுறானுங்கன்னு தட்டி விட்றா. பார்த்தா கையை கிழிச்சிடுது. ரத்தமே வந்துட்டு இருக்கும்போது என்னடா ஒரிஜினல் கத்தியெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது கத்தியை கழுத்துக்கிட்ட வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோயினிக்கு மரண பயமே வந்துடுது. கடவுளே மழையை கொடுங்கன்னு வேண்டிகிட்டு இருக்கும்போது சீரியலில் பார்த்த சில சீன்ஸ்லாம் ஞாபகம் வருது. இப்படி தான் பழங்காலத்தில் ஒரு லேடி மழையை பெய்யணும்னு கத்துவாங்க. உடனே அதில் வர மாதிரியே அதான் நான் வந்துட்டேன்ல மழை வந்துடும் அப்படின்னு கம்பீரமாக கத்த சுற்றி இருந்த எல்லாரும் ஏதோ கடவுளே இவளை அனுப்பி வச்சுருக்க மாதிரி எல்லாருமே கும்பிடு போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அரசர் இந்த ரிச்சுவல்ஸ் மேலெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக் இருக்குன்னு நம்புவார். ஆனால் எல்லாருமே கும்பிட்றாங்கன்னு இவரும் தலையை குனிறாரு. ஹீரோயினி ஒரு செகண்டில் என்ன பண்ணிடுறா, ஒரே ஓட்டமாக ஓடி எஸ்கேப் ஆகிடுறா. அப்படியே அரண்மனைக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிக்கிறா. ஸ்கெட்சை வச்சு மீசையெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமாக கலந்துடுறா. இந்த ட்ரெஸ்ஸு வேறு போட்டுக்கிட்டே நடக்க வேறு தெரில. கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே போனால் அரசர் வந்து இந்த கோசம் எங்கே இருந்தாலும் பிடிச்சிட்டு கொண்டு வாங்க, கண்ணை நோண்டி சாகடிக்கணும்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு.
இதை கேட்ட ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிடுது. இவனுங்க கண்ணில் மாட்டோன்னா செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரையும் நடிப்பான் அப்படின்னு ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அரசர் வந்து இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம மேக்ஸ் சயின்ஸில் நாலேஜை வளர்க்கணும், அவர் வந்து சயின்டிஃபிக்காக எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும்னு நம்புகிறாரு. ஆனால் அவங்க என்ன காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, கொரியாவோட எழுத்து வடிவமே இன்னும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இவரோட சிந்தனைக்கும் செயல்பாடுகளுக்கும் யாருமே அங்கே ஒத்து போக மாட்டாங்க. என்ன இப்படி அரசர் இயற்கையை சயின்ஸு மேக்ஸை வச்சு கணிக்க முடியும்னு இப்படின்னு வளரிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சவைனாவே வில்லன் இருக்க தானே செய்வாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கார், அவரோட பொண்ணு தான் இந்த நாட்டோட அரசி. ஆனால் அவங்க வழக்கப்படி இந்த கல்யாணம்லாம் கிடையாது போல். டைரெக்டாக ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அன்றைக்கி ராஜாவும் ராணியும் ஒன்றா இருந்தால் இந்த நாட்டுக்கு ஒரு இளவரசரை பெற்று கொடுக்கணும். அந்த நாள் வந்து வேகமாக ஃபிக்ஸ் பண்ணணும், நான் எப்படியாச்சும் ராஜா ஆகணும் அப்படின்னு அரசிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. அரசி பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு இதில் விருப்பமே கிடையாது. இவங்க யாருன்னு பார்த்தா ஃப்யூச்சரில் ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக காமிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான். இங்கே ஹீரோயினி எப்படி அரசர்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும்னு முழிச்சிட்ருப்பா. அரசர்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தன் இவளை பார்த்துட்டு கொத்தா தூக்கிட்டு போயிடறான் அரசர்கிட்ட. அவர் என்ன காண்டில் இருந்தாரோ தெரில, இப்போவே கத்தி எடுத்து கழுத்தில் வச்சிடுறாரு. அவளை பார்த்து, இங்கே பாரு, சொர்க்கத்தில் அந்த குழந்தைங்க மேலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் கண்ணால் பார்க்காத எதையுமே நம்ப மாட்டேன், ஒழுங்காக நீ யாருன்னு கேட்குறாரு. அவர் பேசுகிற சில வார்த்தை இவளுக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கா. இப்போ ஹீரோ அவளோட ஃபோனை வாங்கி பார்க்குறாரு. அவள் செட் பண்ணியிருக்க வால்பேப்பரில் ரெய்னி ட்ராப்ஸ் விழுகிற மாதிரி டிசைன் இருக்கும். அதை பார்த்துட்டு என்னது இதில் இதுக்குள்ளே மழை பெய்யுதுன்னு கேட்குறாரு. என்னோடய ஃபோன் என்ன ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன்னு தெரியும், நான் சொல்கிறது லூசுத்தனமாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அரசர் வந்து ஃபோனை திரும்பி பார்க்குறாரு. தெரியாமல் கேமரா ஆன் ஆகி ஃப்ளாஷ் வந்துடுது. அதை பார்த்துட்டு பயந்துடுச்சு ஃபோனை கீழே விட்டு எரிஞ்சிடுறாரு. இப்போ ஃபோன் கீழே விழுந்து ஆஃப் ஆகியிருக்கும். இப்போ திரும்பி எடுத்து பார்த்துட்டு உள்ளே இருந்த மழை என்னாச்சுன்னு கேட்குறாரு. ஐயோ அரசரே, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ ஒன்று கூட புரிகிற மாதிரி பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவன் சும்மா இருக்காமல் ஒத்த கையை அறுத்து எடுத்தால் சரியாகி விடும் அரசரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சொல்கிறேன், எங்கே அந்த கையை பிடி அப்படின்னு கத்தி எடுத்து வெட்ட போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு உயிரே போயிடுது. ஐயையோ அரசரே, நான் ஃப்யூச்சர்லேருந்து வரேன், எனக்கு எல்லாமே தெரியும், ஹிஸ்ட்ரியிலேருந்து கூட கேளுங்க, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லும்போது, எனக்கு மேக்ஸ் கூட தெரியும்னு சொல்லும்போது, இந்த மேக்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை கேட்டதும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாரு. என்ன உனக்கு மேக்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் இந்த பித்தாகரஸ் தியரம் சம்மை சால்வ் பண்ண சொல்கிறாரு. அவங்களுக்குன்னு சொந்த மொழி இல்லாதனால இன்னொரு மொழியில் தான் அந்த எழுத்துக்கெல்லாம் எல்லாமே இருக்குது. அதை பார்க்குற ஹீரோயினுக்கு என்னடா இது ஒன்றுமே புரியல, என்ன லாங்குவேஜ் இது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த பிக்சரை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறா. இது பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபாஸ்ட்டாக பவுச்சிலேருந்து பேனாவெலாம் எடுத்து டயக்ராம்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறா. சார் வந்து எப்படி உன்னால் மை வைத்து எழுதாமல் எப்படி உன்னால் எழுத முடிகிறதுன்னு கேட்க, அதுவா இது பேர் தான் சார் பேனா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸோட வேலையெல்லாம் கண்டுபிடிச்சி ஆன்சர்லாம் எழுதி கொடுக்குறா. அரசர் பார்த்துட்டு அசந்து போயிடுறாரு. ஏன்னா மாதக்கணக்காக சால்வ் பண்ண ஒரு டீமே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அரசர் அப்படின்னா உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாதான் தண்டையிலேருந்து உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை சால்வ் பண்ணதுக்கு பரிசாக ஒரு தங்கத்தை எடுத்து கொடுத்து அடுத்த மழை எப்போ வருதோ அப்போ நீ கிளம்பலாம், அது வரைக்கும் இதை செலவுக்கு வச்சுக்குவோன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ அரசர் கூட இருந்தாலையா அவன் தான் இப்போ ஹீரோயினியை கூட்டிகிட்டு போய் ஒரு வீட்டில் ஸ்டே பண்ண வைக்கிறான். அதுக்கு பதிலாக அந்த தங்கத்தை வாங்கிக்கிறான். ஹீரோயினி சேஞ்சு கொடுப்பான்னு கேட்குறான். அவன் வந்து தண்ணி குடிக்கிற காப்பியை கொடுக்குறான். அடுத்த நாள் அரசருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டுருக்கா. அதுக்காக அவளுக்கு ஒரு யூனிஃபார்ம் மாதிரியே போட்டு விடுறாங்க மேக்ஸ் டீச்சர். ஹீரோயினி வந்து எவ்வளோ அழகழகான பாவாடையெல்லாம் இருக்குது, போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடுறீங்களே அப்படின்னு அடமுடிச்சிட்ருக்கா. இப்போ பாவாடை போட்டால் மட்டும் நீ பொண்ணா மாதிரி அரசரை கல்யாணமாக பண்ணிக்க போகிற, நல்ல வேளை நீ பையனாக பிறந்துட்ட அப்படிங்கிறாரு. அப்போ தான் ஹீரோயினுக்கே தெரியுது, சரி ஓகே நம்ம இப்படி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா தான் நமக்கு சேஃப்னு சொல்லிட்டு ஒரு பையன் மாதிரியே நடிக்கிறா. ஃபஸ்ட்டு இந்த அரசரோட பேர்லாம் தெரிஞ்சுக்கலான்னா அலமாரி இருக்க புக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. அரசர் அவளோட கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. விஷயம் என்னென்னா அவங்களுக்கே இன்னும் நம்பர்ஸே தெரிஞ்சிருக்காது. ஹீரோயினுக்கு செம்ம வசதியாக போயிடுது. இப்போ நமக்கு மொத்த திறமையும் காட்ட வேண்டியதான் அப்படின்னு கெத்தா, என்ன இன்னும் நம்பர்ஸே தெரியாமல் அதுக்குள்ளே என்ன பித்தாகரஸ் தியரம்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபஸ்ட்டு நம்பர் சொல்லித்தரேன் கற்றுக்குங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கா. ஃபார்முலா அது ஹீரோயினுக்கே அறகுறை தான். எதுக்கு இந்த ஃபார்முலா, ஃபஸ்ட்டு நம்பர் சொல்லி அதுக்கு டெஸ்ட்டெல்லாம் வச்சு அதில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் இந்த ஃபார்முலாலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. என்ன இப்படி ஆணவமாக பேசுகிறாளே, எப்படி நீ என் கண்ணை டைரெக்டாக பார்த்து பேசுகிற, அந்தளவுக்கு தைரியம் எப்படி இருக்குது உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ இது வேறையா, உங்களை பார்க்காம எப்படி சார் சொல்லித்தரது, அவனை பார்க்காம கண்ணை உருட்டிறா. ஏன்னா ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமாயிடுது. நல்லது தான், இப்படி ஒரு ஆள் என்னோட பக்கத்தில் இருந்து ரொம்ப நாளாச்சு, எப்போ பார்த்தாலும் கவுந்து வணக்கம் வச்சுட்டே இருக்கானுங்கன்னு அரசர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஹீரோயினி அரசருக்கு வந்து 1 2 3லாம் சொல்லி கொடுத்து டேபிள்லாம் சொல்லி கொடுத்து டெஸ்ட்டு வச்சு கரெக்ட் பண்ணிகிட்ருக்கா. ஆன்சர்லாம் கரெக்டாக இருந்தால் போதும், ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கிறாரு அரசர். தப்பாகிடுச்சுன்னா போதும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாரு.
ஹீரோயினி பயங்கரமாக கெத்து காட்டிகிட்டு இருக்கா. அரசரும் சும்மா இல்லை, அப்பப்போ அவருக்கு எடுபிடி வேலை பார்க்க சொல்லி இந்த கிளாஸ் எடுக்கிறேன்ற பேரில் அவள் பண்ணுறதுக்கு பதிலாக பழி வாங்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினி பேக்கில் ஒரு ஃபுட் ஐட்டம் இருந்தது இல்லையா, அதை அரசர் ஆட்டையை போட்டு வச்சுட்டு என்னடா இதுன்னு பார்க்கும்போது அந்த காலத்தில் பாம் அப்படி தானே இருக்கும், இவள் அணுகுண்டு தான் தூக்கிட்டு வந்துட்டான்னு சொல்லி நெருப்பில் பற்ற வச்சு தூரமாக தூக்கி போட்டுட்டு பதுங்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்தா அந்த அரசரோட எடுபுரி வேற இவர் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. இவனுங்க வேற கூப்பிட்டா மட்டும் வந்து தொலைக்கிறான்னு வாழை விட்டு எறிகிறாரு. அவருக்கு இந்த மேக்ஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ கையில் எழுதி வச்சு கிடைக்கிற டைம்லலாம் வச்சு பாடிட்டே இருக்கார். அடுத்து எப்படின்னா டேபிள்ஸ்லாம் ரைம்ஸ் மாதிரியே பாடி சொல்லி கொடுக்க போகிறா ஹீரோயினி, அதுவும் வித் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட. இந்த மியூசிக் போடுவான். ஹீரோயினி ரைம்ஸ் பாடும்போது அரசர் மட்டும் ஆன்சர் கரெக்டாக சொல்லிடணும். அப்பப்போ லைட்டாக தப்பாக சொல்லிடோட உடனே ஹீரோயினி அவள் மேக்ஸ் சார்கிட்ட அடி வாங்குற மாதிரியே அரசரை தலையில் அடிச்சிட்றா. ஒரு நிமிஷம் அரசருக்கே பக்குன்னு ஆகிடுது. அங்கே மீன் கத்தி எடுத்து கழுத்துலேயே வச்சிடறான். இப்போ தான் ஹீரோயினிக்கு கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ அப்படின்றது புரியுது. ஆனால் அரசர் ஓகே பரவாயில்லன்ற மாதிரி காண்டு உள்ளே இருந்தாலும் இந்த மெத்தட் அலோவ் பண்ணிக்கிறாரு. அப்போ தான் நல்லா படிக்க முடியும். எங்கே திரும்பி ரைம் சொல்லு, நான் ஆன்சர் சொல்கிறேன்னு திரும்ப அரசர் தப்பாக சொல்ல தலையிலேயே ஒரு அடியை கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கா. இப்போ பொறுமையாக சொல்ல அப்படின்னு சொல்லும்போது அவள் ரைம்ஸ் பாடும்போது தப்பாக சொல்லிடுறா. உடனே சிக்கனியா செத்த அப்படின்ற மாதிரி இப்போ அரசர் புடிடா அவள் கையை என்ன அடி அடிக்கிறா அப்படின்னு கட் பண்ண போயிடுறாரு. ஹீரோயினி அலறி கத்திட்டு இருக்கா. அந்த டைம்லன்னு பார்த்தா அரசி வந்துட்டுருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வேகமாக கேப்லாம் மாற்றி போட்டுட்டு ஃபார்மில் உட்காந்துட்ருக்காங்க. இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் watching.